ஹிருணுக்காவுக்கு வழங்கப்பட்டது கைது இலக்கம். கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது பெண் கைதியின் சீருடையை அணிந்துள்ள அவர் பெயருக்கு பதிலாக கைதி எண் வழங்கப்பட்டுள்ளது. ஹிருணிகா இதுவரையில் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைக்கவில்லை எனவும், எனவே அவரை விசேட விடுதிக்கு மாற்ற வேண்டிய அவசியமில்லை எனவும் சிறைச்சாலை ஆணையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனினும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அவரது வழக்கறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர். வரும் வாரத்தில் முதல் சில நாட்களுக்குள் பிணை மனு தாக்கல் செய்து அவர் பிணை பெற முடியும் என்று வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தெமட்டகொட பிரதேசத்தில் விற்பனை நிலையம் ஒன்றில் பணியாற்றிய அமில பிரியங்க என்ற இளைஞரை கருப்பு டிபெண்டர் வாகனத்தில் கடத்திச் சென்று சித்திரவதை செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு மொட்டு முன்வைத்துள்ள நிபந்தனை. ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்ட 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் இணைத்துக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடந்த வாரம் அதிபர் ரணிலுக்கு மீண்டும் அறிவித்துள்ளது. அவ்வாறு இணைத்துக் கொள்ள முடியாத பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தனி வேட்பாளர் ஒருவரை முன்வைக்கும் என்றும் அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிபர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த பலருடன் கடந்த வாரம் கலந்துரையாடல் ஆரம்பமாகியுள்ளதாக அக்கட்சியின் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து தனி வேட்பாளரை முன்வைக்குமாறு அந்த கட்சியின் தலைமைக்கு அடிமட்ட மட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை ஆரம்பம் முதலே அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவித்து வந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று அரசுடன் சேர்வதை மேலும் தாமதப்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகின்றது. வடகிழக்கு தமிழ் மக்களிடம் அனுரகுமார திசாநாயக்க விடுத்த கோரிக்கை. வடக்கு கிழக்கில் உள்ள சகலரும் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாகவும் அதற்கு தமிழ் மக்களின் ஆதரவை கோருவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழ் பேசும் மக்கள் அதே மொழியில் அரசுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் அவர்களின் மதம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து தரப்படும் என்று அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இதேவேளை தமது அரசாங்கத்தின் கீழ் ஆசிரியர் தொழில் நாட்டிலுள்ள 10 முக்கிய தொழில்களில் ஒன்றாக மாறும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியுடன் மோதக்கூடிய அரசியல் கட்சி தென்னிலங்கையில் தற்போது இல்லை என்றும் அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார்.